படப்படன்னு 10 நிமிஷத்தில் பாய் வீட்டு ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் ஆட்டுக்கால், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி, உப்பு போட்டு நல்லா குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா மணக்க மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஒரு கை நிறைய மல்லி, புதினா இதுதாங்க நல்லா வாசம் கொடுக்கும். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலையும் இது கூட சேர்த்துக்கணுங்க. பக்காவான பாயாக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? கொஞ்சம் தேங்காய், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆட்டுக்கால் குழம்புல இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்குங்க. இதில் ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். சும்மா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்க பாயா. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா